வணக்கம் ட்ரேடர் பெத்து. போன வீடியோல ஃபாதர் ஆஃப் ட்ரேடிங் பார்ட் 1 பார்த்தோம். அதோட கன்டினியூஷன இந்த வீடியோல பார்க்கலாம். அதில நெறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அத விட இன்னும் கொஞ்சம் தெளிவான விளக்கத்த இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட கோர் கான்செப்ட் என்னன்னா, சப்போர்ட் ஈக்குவல் டு பை, ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் செல். பை பண்ணனா சப்போர்ட்ல தான் பை பண்ணணும். செல் பண்ணா ரெசிஸ்டன்ஸ்ல தான் செல் பண்ணணும். இங்க பிரேக் அவுட் ஆகுதுன்னா, இங்க போய் செல்லுன்ட்டு எடுக்கக்கூடாது. கரெக்ட்டா வெளிய போற மாரி காமிச்சு, பாடி உள்ள கொண்டு வந்து க்ளோஸ் வச்சுட்டு, மறுபடியும் மேல தான் வருவோம். ஏன்னா, இது பை பண்ண வேண்டிய இடம். இங்க போய் செல் பண்ணக்கூடாது. இதுக்கு அடுத்தடுத்து வர வீடியோல இத பத்தி நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். இப்ப வந்து மார்க்கெட் முதல்ல அதுக்கு முன்னாடி எப்படி மூவ் ஆகுது? எந்த மாரி ஸ்ட்ரக்சர்ல மூவ் ஆகுது? அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். மார்க்கெட் வந்து ஒரு 2டே இதில தான் மூவ் ஆகணுங்க. ஒண்ணு மேல போகும், இல்ல கீழ வரும். மேல போகுதுன்னா, ஒரே கோடு போட்ட மாரி மேல போயிறாது. ஒரு ஸ்விங் ஆயி தான் போகும். ஒரு அப்பு, ஒரு டவுனு, ஒரு அப்பு, ஒரு டவுன் இந்த மாரி தான் போயிட்டு வரும். ஸ்விங்குன்னா என்னன்னா, இப்படி மார்க்கெட் ஒரு இதில மேல வருது இல்லையா? இது வந்து அது ஒரு இடத்துல ரிவர்சல் ஆகும். அது வந்து அந்த ஸ்விங்கோட ஹை. ஒரு இடத்துலேருந்து மேல வந்திருக்கும் இல்லையா? அது வந்து ஸ்விங்கோட லோ. ஸோ இந்த லோலேருந்து இந்த ஹை வரைக்கும் இருக்கா, இது ஒரு ஸ்விங். இதுக்கு அடுத்து மறுபடியும் கீழ வராம மறுபடியும் மேல வரும். ப்ரீவியஸ் ஹைய பிரேக் பண்ணி இன்னொரு ஹை வைக்கும். இது வந்து அடுத்த ஸ்விங். இந்த மாரி தான் மார்க்கெட் மேல ஒரு அப்பு, ஒரு டவுன் இந்த மாரி தான் மேல மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, எந்த மார்க்கெட்டா இருந்தாலுமே நம்ம ட்ரேட் பண்ண ஈஸியா இருக்கும். அது கன்சால்டேஷனா இருந்தாலும் சரி, இல்ல அப் ட்ரெண்டா இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்டா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து ரொம்பவே எளிமையா இருக்கும். அத வந்து இந்த சார்ட்ல பார்க்கலாம். இது வந்து நம்ம வந்து எப்பயும் போல தியரி பிளஸ் பிராக்டிகல் அந்த மாரி பார்க்கலாம். தியரிய நான் வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் நான் டைரக்ட்டா சார்ட்ல போயிட்டு எந்த மாரி நடந்திருக்கு, நம்ம பேசுனது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இது வந்து ஃபாதர் ஆஃப் ட்ரேடிங் பார்ட் 2. ம் இதோட இதோட ப்ரீவியஸ் வீடியோ ஆல்ரெடி சேனல்ல இருக்கு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம், இந்த ட்ரேடிங்ன்றது உங்க லைஃப் ஸ்டைலையே மாத்தக்கூடிய ஒண்ணு. இது வந்து ஒரு 10 நிமிஷம் வீடியோல சொல்லிக் குடுக்க முடியுமா? அப்படின்றது எனக்கு தெர்ல. ஸோ வீடியோவ முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லா பார்க்க ட்ரை பண்ணுங்க. நம்ம வீடியோவ ஆரம்பிக்கலாம். மார்க்கெட் மேல சப்போஸ் அப் ட்ரெண்டா இருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து மேல போயிட்டு வந்து ஹை வைக்கும். ஏன்னா, மேல நேரா போய்க்கிட்டே இருக்காது. கண்டிப்பா அதுக்கு ஒரு ரிவர்சல் பாயிண்ட் வேணும். இங்க பை பண்ணவங்கலாம் எனக்குள்ள ஒரு சில பேர் இங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. மறுபடியும் கீழ வரைக்கும் வராது. ஆனா, முன்னாடியே போக ஆரம்பிச்சுரும். ஏன்னா, முன்னாடி இந்த பிரைஸ் நல்ல பிரைஸ்ன்னு நெனச்சுட்டு இருந்தவங்க, இப்ப முன்னாடியே பை பண்ண நெனப்பாங்க. இத விட இது சீப்பா இருக்கு. இன்னும் மேல போகும் அப்டின்றதுக்காக இங்கேருந்தே பிரைஸ பை பண்ணி மேல கொண்டு போவாங்க. இப்போ அப் ட்ரெண்டா இருக்கான்றது நம்மளுக்கு என்ன எதுல கன்ஃபார்ம் ஆகும்னா, இதான் ஹையி. இப்ப நம்ம இதுக்கு லோ வந்திருக்கு. இந்த ஹைய பிரேக் பண்ணி புது ஹை வச்சிருச்சுன்னா, மார்க்கெட் இன்னும் புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். இத பிரேக் பண்ணி புது ஹை வச்சுட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு சேலஞ்ச் என்னது? இந்த லோக்கு வந்து வரக்கூடாது. அதே மாரி வரல. அதுக்கு முன்னாடியே லோ வச்சுட்டு மேல போயிட்டான். அப்படின்னா இது ஒரு ஹையி. இங்கேருந்து இன்னொரு ஹை வச்சுட்டான். மார்க்கெட் நல்லா அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அதே மாரி தான் இப்போ நம்மளுக்கு வந்து என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்விங்கில இந்த ஹைய பிரேக் பண்ணணும். இந்த லோவ எக்காரணத்த கொண்டும் பிரேக் பண்ணி கீழ வந்துரக்கூடாது. விக்கு வரலாம். பாடி ஆஃப் த கேண்டில் க்ளோஸ் வந்து கீழ வந்து வைக்கக்கூடாது. ஸோ அடுத்து வந்து இந்த ஹைய பிரேக் பண்ணி புது ஹை வைக்கணும். புது ஹை வச்சுட்டான். கீழ வரப்ப இந்த லோக்கு வரக்கூடாது. மேல போறப்ப புது ஹை வைக்கணும். கீழ வந்து இந்த லோக்கு வந்து வரக்கூடாது. இந்த மாரி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகி போய்க்கிட்டே இருக்கணும். இந்த மாரி இருந்துச்சுன்னா, மார்க்கெட் நல்லா அப் ட்ரெண்ட்ல இருக்குது. நல்லா புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்குது. மேல போய்க்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். மார்க்கெட் வந்து இப்படியே போய்க்கிட்டு இருக்காது இல்லையா? ஒரு இடத்துல கண்டிப்பா ரிவர்சல் ஆகும். அந்த அந்த இடம் எப்படி பார்க்குறது? இப்ப சப்போஸ் டவுன் ட்ரெண்டா இருக்குன்னா, அது எப்படி மூவ் ஆகும்னா, இப்போ ஒரு லோ வரும். லோ வச்சுட்டு மேல போகுறப்ப ப்ரீவியஸ் ஹைக்கு போகாது. கீழ வர்றப்ப இந்த லோவ வந்து பிரேக் பண்ணி புது லோ வப்பான். மேல போறப்ப ப்ரீவியஸ் ஹைக்கு போமாட்டான். அதுக்கு முன்னாடி இருந்தே ரிஜெக்ட் ஆக ஆரம்பிச்சுருவான். ஏன்னா செல்லிங் பிரஷர். முன்னாடி இங்க வந்து செல் பண்ணவங்க, இப்ப இங்கேயே செல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இங்கேருந்தே மார்க்கெட் கீழ விழுக ஆரம்பிச்சுரும். இது வந்து செல் ட்ரெண்டா இருக்கனால இந்த பைலலாம் பை பண்ணவே கூடாது. ஏன்னா, ஆல்ரெடி புது லோ வச்சிருக்கான். மேல போக முடியாம கீழ வரான். மார்க்கெட்ட வந்து ப்ரீவியஸ் ஹைக்கு கூட கொண்டு போக முடியல. அதுக்கு முன்னாடி இருந்தே செல் பண்றாங்க. ஸோ, செல்லிங் பிரஷர் அதிகமா இருக்கும். கண்டிப்பா இந்த இடத்துல ட்ரை பண்ணக்கூடாது. மார்க்கெட் புது லோ வைக்குது. அதே மாரி மேல வந்து ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியல. அதே மாரி லோவ பிரேக் பண்ணி புது லோ வைக்குது. மேல வந்து போ முடியல. செல் ட்ரெண்ட்ல இப்படி தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகும். புதுசு புதுசா லோ வச்சுட்டே போய்க்கிட்டே இருக்கும். அதே மாரி ப்ரீவியஸ் ஹைக்கு போகாது. அப் ட்ரெண்ட்ல ப்ரீவியஸ் ஹைய பிரேக் பண்ணிக்கிட்டே போவான். ஆனா, லோவ வந்து எப்பயுமே கட் பண்ணாம மேல போய்க்கிட்டே இருப்பான். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இந்த மாரி மூவ் ஆகும். டவுன் ட்ரெண்ட்ல இந்த மாரி மூவ் ஆகும்.
ஸோ ஒரு இடத்துல மார்க்கெட் வந்து கண்டிப்பா ரிவர்சல் ஆகும் இல்லையா? ஏன்னா, இது ஹையி, மறுபடியும் லோ, ஹை, லோ இந்த மாரி தான் எல்லாருமே ட்ரேட் பண்ணிட்டு போயிருவாங்களே! ஸோ ஒரு இடத்துல கண்டிப்பா வந்து மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு சிக்னல் அப்படியேலாம் கீழ விழுந்துற மாட்டான். அப்படியே கோடு போட்ட மாரிலாம் கீழ விழுந்துற மாட்டான். அதுக்கும் ஒரு சில சிக்னல்ஸ் இருக்கு. அத வந்து நம்ம இங்கனக்குள்ள இருக்கும்போதே நம்ம கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்றேன். ஓ! சாரி. மார்க்கெட் இப்ப அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னா, இந்த லோவ எக்காரணத்துக் கொண்டும் பிரேக் பண்ணக்கூடாது. லோ கிட்ட வரலாம். பட் ஆனா பிரேக் பண்ணக்கூடாது. மார்க்கெட் ஹையி நியூ ஹை வச்சுட்டான். ப்ரீவியஸ் ஹைய தாண்டி புது ஹை வந்து வச்சுட்டான். இதான் ஹையி. அத தாண்டி புது ஹை வச்சுட்டான். இந்த லோ வந்து எக்காரணத்துக் கொண்டும் கட் பண்ணக்கூடாது. பட் ஆனா லோ வரைக்கும் வரலாம். இந்த இடம் வரைக்குமே பை தான். இது நீங்க எந்த சார்ட் வேணா எடுத்துக்கோங்க. புது ஹை வச்சுட்டு இந்த ப்ரீவியஸ் லோக்கு வந்தனா, அந்த லோ வரைக்குமே பை தான். தாராளமா பை ட்ரை பண்ணலாம். ஆனா, இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, இங்க வரைக்கும் வர்றான்ல, இது பை தான். பட் ஆனா, இவ்வளோ தூரம் மார்க்கெட் வர விடுறாங்கன்னா, செல்லர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. பையர்ஸ் கொஞ்சம் வீக் ஆக ஆரம்பிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். ப்ரீவியஸ் லோக்கு மார்க்கெட் வரக்கூடாது. அது வரைக்கும் நல்ல புல்லிஷ் ஸ்ட்ரெங்த்ல இருக்குன்னு அர்த்தம். அந்த ப்ரீவியஸ் லோக்கு வந்துட்டான்னா, அவன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்குது. பையர்ஸ் வீக் ஆகுறாங்க. செல்லர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ண ஆரம்பிக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்காக மார்க்கெட் அப்படியே கீழ போயிராது. மேல போகும். மேல போகுறப்ப நம்மளுக்கு சேலஞ்ச் என்னன்னா, ஒண்ணு ப்ரீவியஸ் கைக்கு மேல போய் க்ளோஸ் வைக்கணும். ப்ரீவியஸ் கைக்கு மேல போய் க்ளோஸ் வச்சுட்டான்னா, மார்க்கெட் இன்னும் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் மார்க்கெட் மேல போக முடியாம, இங்கேருந்தே ரிவர்சல் ஆகுது. இங்கேருந்தே ரிவர்சல் ஆகுதுன்னா, மார்க்கெட் ப்ரீவியஸ் கைக்கு கூட கொண்டு போக முடியல. அவ்வளோ தூரம் செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ கீழ வந்து புது கை வச்சுட்டு, மேல போறப்ப இந்த ஹைக்கு கூட போக முடியாம அப்படியே ட்ரெண்ட வந்து மாத்திருவான். ஆனா இங்க என்ன நடந்திருக்கு? ப்ரீவியஸ் லோக்கே வந்துட்டு மேல வந்து ப்ரீவியஸ் ஹைக்கே போயிட்டான். ப்ரீவியஸ் ஹைக்கு போயிட்டான்னா, அங்கருந்து ரிஜெக்ட் ஆகக்கூடாது. புரியுதுங்களா? அங்கருந்து ரிஜெக்ட் ஆகக்கூடாது. மேல போய் கை வச்சுட்டு கீழ இந்த இடத்துக்கு வந்தான்னு வைங்களேன், இது கண்டிப்பா பை தான். ஆனா அதே இடத்துல ரிஜெக்ட் ஆயிட்டு கீழ வந்தான்னா, கண்டிப்பா லோவ பிரேக் பண்ணிருவான். ஏன்னா, இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேல பையர்ஸால கொண்டு போக முடியல. அந்த இடத்துல இருந்தே செல்லர்ஸ் வந்து அதிகமா செல் பண்றாங்க. ஸோ, மார்க்கெட்ட கீழ கொண்டு போக ட்ரை பண்றாங்கன்றது நம்மளுக்கு இங்கனக்குள்ளயே சிக்னல்ஸ் காமிக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பை ட்ரை பண்ணக்கூடாது. அப்ப இந்த இடத்துல வந்தா பையான்னு கேட்டா, கண்டிப்பா பை தான். இந்த இடத்துல வந்தாலும் பை தான். அதுக்காக மார்க்கெட் ப்ரீவியஸ் லோக்கு வந்துட்டாலே செல் ஆயிரும்னு கிடையாது. இதுக்கு மேல போயிருச்சுன்னா கண்டிப்பா பை தான். இன்னொரு டைம் இந்த இடத்துக்கு வந்தா கூட நீங்க பை பண்ணி ட்ரை பண்ணலாம். மார்க்கெட் ஆனா நம்மளுக்கு ஈக்குவலா ரிஜெக்ட் ஆயிருச்சு. இத தான் நெறைய பேர் இந்த டபுள் டாப்பு, இல்ல கீழ லோ ஈக்குவலா வந்துருச்சுன்னா டபுள் பாட்டம் அந்த மாரி சொல்லுவாங்க. ம். ஆனா பேசிக்கான கான்செப்ட் இதுதான். பையர்ஸ் வீக்கா இருக்கிறனால தான் ப்ரீவியஸ் லோக்கு வருது. ப்ரீவியஸ் கையில ஏன் ரிஜெக்ட் ஆகுதுன்னா, செல்லர்ஸ் அங்க அதிகமா செல் பண்றாங்க. மேல போக விடாம இருக்காங்க. அதனால மார்க்கெட்ட கீழ கொண்டு போக ட்ரை பண்றாங்க. இதுதான் இதோட கான்செப்ட். இது வந்து நம்ம இன்னும் சார்ட்ல போய் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். இது வந்து ஃபாரெக்ஸ்ல யூஎஸ்டி ஜேபிஒய் சார்ட். இந்த சார்ட்ல இப்போ நம்ம பார்த்த ஹையர் ஹை, லோயர் லோ ஃபார்மேஷன் எப்படி வந்து ஒர்க் ஆயிருக்குன்றது தெளிவா பார்க்கலாம். மா இங்கேருந்தே பார்க்க ஆரம்பிக்கலாம். மார்க்கெட் வந்து இப்போ வந்து ஒரு செல் ட்ரெண்ட்ல இருக்குது இங்கன. ஆனா இங்கனக்குள்ள நம்ம செல் ட்ரெண்ட் இருக்குன்னு தெரியாது. ஏன்னா ப்ரீவியஸ் லோவ பிரேக் பண்ணி கீழ வந்தா தான் நம்மளுக்கு செல் ட்ரெண்ட். பட் ஆனா இங்க வரைக்கும் வந்தவன் மேல போக முடியல. இதான் ப்ரீவியஸ் ஹை. அந்த ஹைக்கு கூட போக முடியாம இங்கேருந்தே ரிஜெக்ட் ஆகுறான். அப்பம்போதே நம்மளுக்கு தெரிய போகுது. என்னன்னா புதுசா லோ வந்து வைக்க போறான். புதுசா லோ வச்சுட்டான்னா, அடுத்து நம்மளுக்கு சேலஞ்ச் என்னது? இங்க வரைக்கும் போக்கூடாது. போகாம ரிஜெக்ட் ஆயிட்டான்னா, அடுத்தடுத்து லோ வைப்பான். அப்படின்றது. இப்ப வந்து பேரிஷ் ட்ரெண்ட்ல இருக்கறனால, ப்ரீவியஸ் ஹைக்கு போக மாட்டான். புது லோ வந்து வைப்பான். அதே மாரி தான் இருக்கா. இந்த இடம் வரைக்குமே செல்லு தான். எப்படி நம்ம அந்த இடம் வரைக்குமே பை தான் சொன்னோமோ, அதாவது இந்த ஈக்குவலா போயிட்டு வந்தா பை தான் சொன்னோமோ, அதே மாரியே இந்த இடம் வரைக்கும் வந்தாலே செல்லு தான். இங்கேருந்து மறுபடியும் புது லோ தான் வைப்பான். இந்த இடத்துல பை ஆச்சுன்னா ட்ரை பண்ணலாம். இல்ல பை ஆகாம இந்த மாரி பீரிஸா கீழ க்ளோஸ் வச்சுட்டான்னா, மார்க்கெட் மேல போகல. இன்னும் வந்து செல் ட்ரெண்ட்ல தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவசரப்பட்டு அந்த இடத்துல ட்ரை பண்ணக்கூடாது. இங்க லோ அடுத்த லோ இருக்கு. அடுத்த லோ இங்க இருக்கு.
அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே தான் இருக்குது. மார்க்கெட்டில் வந்து அந்த செல்லிங்கோட அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கவனிச்சிட்டே வரோம். முதல்ல மார்க்கெட்டை இங்கேருந்து செல் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க. அடுத்து இவ்வளோ தூரம் தான் கொண்டு வர முடிஞ்சுச்சு. அடுத்து டிஸ்டன்ஸே இல்லை. இதுலேருந்தே தெரியுது பையர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர்றாங்கன்னு அர்த்தம். ஒரே நிமிஷம் செல். இதுலேருந்தே பையர்ஸ் கொஞ்சம் இங்கே எவ்வளோ பையர்ஸ் இருக்காங்க பாருங்கள். இங்கே எவ்வளோ பையர்ஸு இந்த ரெண்டு இடத்த காட்டிலையும் இங்கே அதிகமான பையர்ஸ் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பையர்ஸ் வந்து உள்ளே வராங்கன்னு அர்த்தம். அதை நம்ம எப்படி பார்க்கலான்னா, ஒரு ஈக்குவல் லோ வந்து இருக்கணுங்க. இந்த இடத்துல இருக்குதுங்களா, இந்த இடத்துல லோவோட டிஸ்டன்ஸ்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த இடத்துல இதுக்கு கீழே வந்து லோவே இல்லை. இந்த இடத்துல இதுக்கு கீழே லோ இல்லை. ஏன்னா லோயர் லோ பண்ணிட்டு வந்தவன் இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு லோ, அடுத்து வந்து லோ வந்து வச்சுக்கிட்டே போகணும். லோ வந்து வைக்க முடியல. மார்க்கெட் இந்த இடத்துல விட இங்கே பையர்ஸ் எவ்வளோ தூரம் கீழே மேலே கொண்டு போயிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்துட்டு இங்கேருந்து இவ்வளோ தூரம் இந்த இதான் ஸ்விங் கீழே விழுகிறப்ப பையர்ஸ் இங்கேக்குள்ளே ட்ரை பண்ணிக்காங்க இல்லையா. அந்த ஃபஸ்ட்டு புல் பேக் வந்து எப்பயுமே ரொம்ப முக்கியம். இது தாண்டி மேலே போயிடுச்சுன்னா அவங்களுக்கு மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் இங்கேக்குள்ளே அந்த ப்ரீவியஸ் கையை சேலஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கான். ஸோ இங்கேருந்தே பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்கன்றது நல்லா தெரியுது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த லோவில் பையர்ஸ்க்கான சிக்னல்ஸ் கிடச்சிச்சின்னா நீங்கள் டெஃபினட்டாக பை பண்ணலாம். இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா அடுத்து என்ன சேலஞ்சுனா இதுக்கு மேலே போய் ஒரு ஹை வைக்கணும். கீழே வர்றப்ப இந்த லோக்கு வந்து வரக்கூடாது. இங்கே என்ன நடந்திருக்கு, இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தவன் மேலே போயிட்டு கீழே வர்றப்ப இந்த லோக்கு வரல. மேலே போகிறப்ப இந்த லோவை இந்த ஹையை வந்து கட் பண்ணணும். அங்கே ஹையாகவும் கட் பண்ணல. கீழே வர்றப்ப இந்த ஹை ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து இங்கே வரைக்குமே பை தான். ஆனால் என்ன, இந்த இடத்த வந்து கட் பண்ணிடக்கூடாது. கீழே வந்தவன் இந்த இருக்கு லோ, ஆனால் இங்கேருந்தே திரும்ப ஆரம்பிச்சிட்டான். எனக்குள்ளே கன்சால்டேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தவன் மேலே பிரேக் பண்ணிட்டான். ஸோ இங்கே ஒரு கை இருக்குது, அடுத்த கை இங்கேன்னு இருக்குது. மேலே வந்து கை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. இப்போ மார்க்கெட் இதை தாண்டி மேலே போயிடுச்சுன்னா இது எங்கேருந்து வந்துச்சுன்னா இதுதான் லோ, இது வந்து ஹை. இந்த ஸ்விங்குக்கான லோ வந்து இதுதான். இந்த லோ வந்து எப்பயுமே கட் பண்ணக்கூடாது. சப்போஸ் இங்கே எனக்குள்ளே கட் பண்ணிட்டானாலே இதோட வேலிடிட்டி முடிஞ்சு புது லோ வைக்க போகிறான்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. புது கை வச்சிட்டான். புது கை வச்சுட்டு மேலே போகிறப்ப என்னென்னா இதுதான் அந்த ஸ்விங்கோட லோ. இந்த ஸ்விங் ஆகுது இல்லையா, அந்த ஸ்விங்கோட லோ வந்து இதுதான். இங்கேருந்து தான் மார்க்கெட் மேலே போச்சு. அப்படின்றப்ப இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. புதுசாக கை வைக்கணும். புதுசாக கை வச்சிட்டான். ஏன்னா ப்ரீவியஸ் கை இங்கே இருக்குது, அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கை இங்கே இருக்குது. எவ்வளோ தூரம் பையர்ஸ் கொண்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த டிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ வந்து ப்ரீவியஸ் கை இதுதான். அடுத்து மார்க்கெட் வந்து புதுசாக ஹைக்கே ட்ரை பண்ணுது. ப்ரீவியஸ் லோ வந்து இது. எக்காரணத்தை கொண்டு இந்த லோவை கட் பண்ணிடக்கூடாது. மார்க்கெட் வந்து இப்படி தான் மேலே வரைக்கும் வந்துருச்சுன்னா பையர்ஸ் வந்து வீக்காக இருக்காங்க, பையர்ஸ் ஸ்ட்ராங்காக ஆகிறாங்க, செல்லர்ஸ் வீக் ஆகிறாங்கன்னு அர்த்தம். ஈக்குவல் லோ பண்ணிட்டானா மேலே போகும். மறுபடியும் மேலே வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இந்த ப்ரீவியஸ் லோவை இங்கேனக்குள்ளே கட் பண்ணிட்டானா மறுபடியும் அதே தான். மேலே போவான், கீழே வருவான், இந்த மாதிரி தான். ஸோ மார்க்கெட் வந்து நம்ம கவனித்து பார்த்தா கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் ஸ்டடி பண்ண முடியும். ஈஸியாக நம்மளே ட்ரேட் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ என்ன அர்த்தம், இந்த லெவலை வந்து எக்காரணத்தை கொண்டு கட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல வந்து சின்னதாக பை ஆகிற மாதிரி காமிச்சிட்டு மார்க்கெட் வந்து அப்படியே கீழே போயிட்டான். அதுக்கான சிக்னல்ஸ் இருக்கானா இருக்குது, இங்கேயே இருக்குது. இதுதான் ப்ரீவியஸ் கை. மேலே போயிருக்கணும், மேலே போக முடியாமல் இங்கேருந்தே ரிஜெக்ட் ஆகிட்டு வரான். புதுசாக லோ, அடுத்து வந்து மேலே போக முடியல. ப்ரீவியஸ் கை இங்கே இருக்குது. இந்த மாதிரி மேலே போக முடியாமல் வந்தாலே அடுத்தடுத்து லோ பண்ணி வச்சுட்டு தான் போயிட்டே இருப்பான். அதே இந்த இடத்துல ஹோல்டு ஆனால் பட் ஆனால் பெரிய பீரிஸ் கேண்டில் கீழே வந்துட்டான். இப்போ மேலே போயிட்டு இப்படின்னு இப்போ என்னென்னா புதுசாக லோ வைப்பான். மேலே போகிறப்ப இந்த லோக்கு போக மாட்டான். கீழே வரப்போ புது லோ வைப்பான். மேலே வந்து இந்த ஹைக்கு போக மாட்டான். மார்க்கெட் வந்து இந்த மாதிரியே தான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். இப்போ வந்து புது லோ வந்து வைப்பான், இந்த கைக்கு போக மாட்டான். இங்கேருந்து மேலே வர ட்ரை பண்ணுவான், ஆனால் மேலே இந்த இடத்துக்கு போக முடியாது. இப்படி இருந்தாலே மார்க்கெட் இன்னும் பியரி சென்டிமெண்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். இது எப்போ ட்ரெண்டு மாறும்னா இந்த ஹையை கட் பண்ணி எப்போ மேலே க்ளோஸ் வைக்குதோ அப்போது மார்க்கெட் இந்த மாதிரி மூவ் ஆரம்பிச்சிடும். மார்க்கெட் இப்படி தான் மேலே கீழே போகும். இந்த லெவலை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுச்சுன்னா மார்க்கெட் ட்ரெண்டு மாறிடும். இல்லை அது வரைக்கும் இந்த மாதிரி தான்.
இந்த லெவலை கட் பண்ணுவான், மேலே போவான். மேலே வர்றப்ப இந்த ஹைக்கு வரமாட்டான். அதுக்கு முன்னாடி இருந்து ரிஜெக்ட் ஆவான். இந்த லோவை கட் பண்ணுவான். இந்த மானியை தான் லோவை கட் பண்ணி செஞ்சு போய்க்கிட்டே இருக்கும். இது ஃபாரெக்ஸில் மட்டும்தான் இப்படி நடக்குமா? இல்லை இல்லை எல்லா மார்க்கெட்லேயுமே இதான் நடக்கும். இப்போ நம்ம கவனித்து பார்க்கணும். நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயும் ஒரு சார்ட் எடுத்து பார்க்கலாம். சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸ் வந்து இப்போ லாஸ்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கிறது. மார்க்கெட் வந்து இங்கேருந்து நல்லாவே ஒரு டவுன் ட்ரெண்டில் விழுந்துச்சு. நம்மளுக்கு வந்து இந்த லெவலை கட் பண்ணணும். இதுதான் இந்த ஸ்விங்கு. இந்த ஸ்விங்கோட ஹை வந்து இது, இந்த ஸ்விங்கோட லோ வந்து இது. சரிங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு என்ன அர்த்தம்? இதை வந்து கட் பண்ணிடணும். எக்காரணத்தை கொண்டு இதை கீழே கட் பண்ணக்கூடாது. மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் ஆகுது. இங்கே ஒரு சின்னதாக ட்ரெண்ட் ஆகிருக்கான். இங்கேருந்து ரிவர்சல் ஆகுறான். அப்படின்னா இங்கேருந்து மேலே போக சான்ஸ் இருக்குது. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எங்கே இருக்கும்னா, இந்த லெவலை கட் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணணும். இதை கட் பண்ணி கீழே க்ளோஸ் வைக்கக்கூடாது. நம்ம நினச்ச மணி இங்கேருந்து பிரேக் ஆகி மேலே போனவன் இது கை வச்சிட்டான். இதான் இந்த இதுக்கான லோ. மறுபடியும் மேலே போகிறப்ப இதை தாண்டி ஒரு கை வைக்கணும். மேலே கை வச்சிட்டான். கீழே வர்றப்ப இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கான். ஸோ இங்கேருந்தே பையர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கண்டிப்பாக இந்த லெவலில் பிரேக் பண்ணிடுவாங்கன்றது இருக்குது. இல்லைன்னா இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனவன் இந்த லோவை கட் பண்ணி இப்படி வர ஆரம்பிச்சிருவான். இங்கேருந்து மேலே போக முடியலன்னா இங்கேருந்து மணி லோயர் லோ பண்ணிட்டு வருவான். இந்த லோவில் நிற்க மாட்டான். அடுத்தடுத்து லோ பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பான். பட் ஆனால் நல்லா ஹையர் ஹை பண்ணிகிட்டே போனால் இது என்ன நல்ல புள்ளி ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு அர்த்தம். மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் போச்சு இல்லையா? இந்த இடம் வரைக்குமே பை தான். இதான் ப்ரீவியஸ் ஹை. இந்த ப்ரீவியஸ் ஹையை தாண்டி புது கை வச்சுட்டு அதோட லோக்கு வந்தானா அது டெஃபினட்டாக பை தான். அங்கே நான் தாராளமாக பை ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு ஹை இருக்குது, அடுத்த ஒரு ஹை இங்கே இருக்குது. இங்கே மார்க்கெட் என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். ப்ரீவியஸாக புல்பேக் நடந்த இடம். இது வந்து இன்டர்னலாக நடக்கிற விஷயம். எப்படி இந்த இடத்த தாண்டுனா நம்மளுக்கு பைன்றது சிக்னலோ அதே விஷயந்தான் இங்கே நடந்திருக்கு. இந்த ஃபஸ்ட்டு புல்பேக் எப்போ தாண்டி மேலே போகுதோ மார்க்கெட் அப்போ தான் ட்ரெண்டு மாறும். அது வரைக்கும் தான். இதே மாதிரி மார்க்கெட் மேலே க்ளோஸ் வச்சுருந்துச்சுன்னா இந்த தாண்டி மேலே போயிருக்கும். இங்கே வந்து இங்கே எனக்குள்ளே ரிஜெக்ட் ஆனனால, அதாவது இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் எப்படி நம்மளுக்கு கீழே வந்து புது லோ வைக்குமோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ரிஜெக்ட் ஆனனால மார்க்கெட் வந்து இன்னொரு லோ வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால மார்க்கெட் நம்மளுக்கு இந்த லெவலெல்லாம் அக்செப்ட் பண்ணவே இல்லை. அழகாக ரிஜெக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டான். இங்கேருந்து வந்தவனும் அதே மாதிரி தான் புதுசாக லோ வச்சுட்டான். ப்ரீவியஸ் கைக்கு போக முடியல. புதுசாக லோ ப்ரீவியஸ் கைக்கு போக முடியல. புது லோ ப்ரீவியஸ் கைக்கு போக முடியல. இந்த மாதிரி தான் லோ பண்ணிக்கிட்டே வருவான். எப்போ இந்த ப்ரீவியஸ் கையை சேலஞ்சு பண்ணிவிட்டு கீழே வர முடியாமல் மேலே போகிறானோ அப்போ மேலே போயிடுவான். இப்படி மேலே போனோன்னா அடுத்தடுத்து கை வச்சுக்கிட்டே போகணும். அதே இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு இந்த இடத்த எக்காரணத்தை கொண்டு கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணிட்டானா இந்த ட்ரெண்டோட சோர்ஸ், அதாவது இந்த ஸ்விங்கு வந்து இதானே, இந்த ஸ்விங்கோட லோ வந்து இது, இந்த ஹை வந்து இது. இந்த லோ வரைக்குமே வரலாம் பை தான். பட் ஆனால் இவ்வளோ தூரம் வந்தாலே மையர்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல கொஞ்சம் இந்த இடம் வரைக்குமே பை தான். பட் ஆனால் இங்கேருந்து வர்றப்ப இப்படி இங்கேருந்து பையாகி தான் வந்துருச்சு. நல்ல புலிஸ் கேண்டில் இது வரைக்கும் இந்த ஸ்ட்ரெச்சிலே இந்த பையிங் இந்த லெவல்கிட்ட மட்டும்தான் இவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டில் இருக்குது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு நிமிஷம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஸ்ட்ரெச்சில் உள்ள இந்த ஃபஸ்ட்டு புல்பேக் இருக்கு இல்லையா, இதை கட் பண்ணி மேலே ஒரு க்ளோஸ் வைக்கணும். இந்த க்ளோஸ் மேலே இதுக்கு மேலே வச்சுட்டானா அடுத்தடுத்து மார்க்கெட் இங்கேருந்து வர்றப்ப கீழே வரக்கூடாது. இங்கேருந்து வரப்போ இப்படி மேலே போயிட்டு கீழே வர இந்த ப்ரீவியஸ் லோக்கு வர முடியாமல் இப்படி கட் பண்ணணும். மார்க்கெட் அப்படியே இந்த மாதிரி மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். இதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து மூவாங்க. அடுத்து போகிறப்ப இந்த ஹையை கட் பண்ணணும். அடுத்து முக்கியமானது நம்மளுக்கு இந்த ப்ரீவியஸ் ஹையோட இது இருக்கு இல்லையா, இதை கட் பண்ணணும். ஏன்னா இது வந்து இன்டர்னலாக நடக்கிற விஷயம். இதுதான் மேஜரான லெவல். இதை கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா அடுத்தடுத்து மேலே போக சான்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டு இந்த மாதிரி தான் புரிஞ்சு பார்க்கணும். இது வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்.